ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இவ்வளவு மட்டமான ப்ரோமோவை பாக்குறதுக்காகவே எங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ப்ரோமோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரோமோக்குள்ள கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க பத்தி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் அவங்களோட கேரக்டர்லயே இருந்தாங்களா இல்லனா அவங்களோட உண்மையான கேரக்டருக்கு மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அதே மாதிரி பல வருடத்துக்கு அப்புறமா பள்ளி பருவத்துக்கே மாறுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை எப்படி அவங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கறத கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எதுக்கியா ஹோஸ்ட்? அந்த டாஸ்க்ல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு யாரு காரணம், விதிகளை யாரெல்லாம் மீறி இருக்காங்க, யாரெல்லாம் தப்பா நடந்துகிட்டாங்க, ஒரு சண்டை வருதுன்னா அதை ப்ரொவோக் பண்ணது யாரு, இதெல்லாம் தானேயா ஹோஸ்ட் கேட்கணும். அதை விட்டுட்டு நீ சொல்லு ஆமாம் தானே இத கேக்குறதுக்கு என்ன டேஷுக்கு ஒரு ஹோஸ்ட்? ஆமாங்க, கடந்த 4 வாரங்களா விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு ஆணியும் புடுங்கல. அவரை பொறுத்தளவுல வருவாரு, தப்பு பண்ணாதவனை போட்டு அடிப்பாரு, தப்பு பண்றவனுங்களை பாராட்டி உட்கார வைப்பாரு. எல்லா வாரமும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஜாக்லின், விஷால், சாச்சனா இவங்கெல்லாம் தப்பு பண்றது இவர் கண்ணுக்கே தெரியாது. சாச்சனாவை பொறுத்தளவுல இந்த வாரங்கள்லயே பல இடங்கள்ல விதிமீறல்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அவரை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல சாச்சனாவை பாராட்ட தான் போறாரு. அதாவது சாச்சனா அரிசியை திருடி கொடுத்தாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் இது தப்பு தான். இருந்தாலும் நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணிருக்க, உன்னை பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாராம். அவரை பொறுத்தளவுல சாச்சனாவுக்கு செல்லம் கொடுக்கறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா மாரலே தெரியாத ஜாக்லின் மாரல் சயின்ஸ் டீச்சரா கிளாஸ்ல என்னெல்லாம் பண்ணாங்க? ஒரு டீச்சர் வேஷத்துல இருந்துகிட்டு எதுக்குமா இப்படி பண்ற, மாமா வேலை பாக்குறது ஆமா டீச்சரோட வேலை அப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லப்பா. அவரை பொறுத்தளவுல கண்டிக்கிறதா இருந்தா அவர் கண்ணுக்கு முத்துக்குமரன் பேர் மட்டும்தான் வரும். அதாவது பிக் பாஸே கொடுத்த டாஸ்க் தான், ஒண்ணு இல்லங்க, ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருந்தாருல, அந்த டாஸ்க்ல இவ்வளவு கலவரம் வர்றதுக்கு காரணம் முத்து தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாவனும் சொல்ல போறான். அதை கேட்டுட்டு முத்து என்டர்டைன்மெண்டா தானே பண்ண சொன்னாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் கேட்க போறாரு. நம்மளை பொறுத்தளவுல காண்டாயி இவரை திட்ட போறோம். இதுதான் நடக்க போகுது. வாரம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாரமும் வேற எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிக் பாஸ் ரசிகரான உங்களை பொறுத்தளவுல இந்த ப்ரோமோவை பத்தி யாரெல்லாம் காண்டா இருந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணவ், வர்ஷினி இவங்களை காப்பாத்துற நேரங்கள்ல அரங்கம் மதிர அளவுக்கு ஆடியன்ஸோட கிளாப்ஸ் இருக்குது. இத பார்த்த போட்டியாளர்கள் மிரண்டு போறாங்க அப்படிங்கறதான் செய்தியா இருக்குது. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரு? இந்த தற்கொலை விஷாலா இருக்கட்டும், அதே மாதிரியே இந்த சிவகுமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்காகடா நீ எல்லாம் உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாரதர் வேலை பாக்குறதுக்கும் பெண்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கும் ஜாக்லின் கண்ணத்தை கிள்றதுக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் காட்டுறானுங்க, என்னெல்லாம் பேசுறானுங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.